ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன பரலோக தேவன் நம்மத்தில் வந்திருக்கிறார். எங்கே நாமத்தில் 2 பேர் 3 பேர்லாம் கூடுவீங்களோ அங்கே வருவேன் இருக்கிறார். கர்த்தர் என்னோடு பேசின சில வார்த்தைகளைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார். அல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஆமென். காலையில் எழுந்து நான் தேவனுக்கு நன்றி சொல்லி அவர் இந்த சங்கீதமானவர் அந்த பாட்டை மனசிலே பாடி துதித்து கொண்டு வந்தபோது இந்த வார்த்தை என் உள்ளத்தில் ஒலித்தது. என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய மோசே. இந்த வார்த்தை இந்த அதிகாரத்தில் மட்டும் பல இடத்தில் வருகிறது. 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே, என் தாசனாகிய மோசே. இந்த பூமியில் ஒரு தேவ பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் இந்த பூமியில் ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கொடுக்கிறார். அது என்ன ஸ்லாக்கியம் என்றால், அவருக்கு நாம் பிள்ளைகளாய் வாழ்வது. நீ என் தாசன், நீ என் தாசன். மிக ஒரு அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் மோசேக்கு ஒரு புனைப்பேர் சூட்டியிருந்தார். பல வருஷங்களுக்கு முன்பு நான் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு ஊழியம் நடத்த போகும்போது திடீரென்று அந்த ஓமலூர் பகுதியில் ஒரு ஐயாவை எனக்கு தெரியும். ரொம்ப நல்ல ஒரு உயர் அதிகாரியாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். அடிக்கடி கூட்டங்களுக்கு வருவார். நான் அவரை திடீரென்று பார்க்க வேண்டும். வண்டி எங்கேயோ போகுது. நான் சொன்னேன், அந்த வண்டியை நேர ஓமலூருக்கு விடு, நான் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. சில நாடுகளில் சில இடத்துக்கு போகும்போது அப்படி ஒரு உந்துதல் வந்தால் நான் பார்த்தால் அதில் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அப்போ அவருடைய மனைவி அவரை கூப்பிட்டு முத நான் பார்க்கும்போது சொன்னாங்க, மணியே ஐயா வந்திருக்கிறார் அப்படின்னா. அப்போ முத நான் அவரை பார்க்கும்போது அவருடைய முழு பேர் எனக்கு தெரியாது. அப்போ நான் என்னுடைய மொபைலில் அவருடைய நம்பரை சேவ் பண்ணி வைத்து கொண்டேன். மிஸ்டர் மணி என்று வைத்து அது சேவ் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் அடிக்கடி பேசுவேன். அப்படி சேவ் பண்ணி வைத்து அந்த ஃபோனில் ஒரு நாள் நான் அவரை கூப்பிடும்போது, மணி அண்ணன் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், இங்கே யாரும் அப்படி இல்லையே. அப்போ அந்த அம்மா அப்படி சொல்லி கூப்பிட்டாங்களே அப்படின்னா, அது அன்பின் நிமித்தம் தன் கணவனை அந்த மனைவி அப்படி அழைத்தார்கள். என்னுடைய பேர் மிஸ்டர் ஆரோக்கியசாமி அப்படின்னு சொன்னார். நமக்கு கெஜெட்டில் ஒரு பேர் இருக்கும், அப்பா ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அம்மா ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையிலே நம்ம யார் என்றால், நீ என் தாசன். ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய தாசன், என் பிள்ளை தான். இதை கன்ஃபார்மாக உறுதியாக, இதில் மறுப்பே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாய் தாசனாய் வாழ்வதற்குத்தான் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் நமக்கு ஒரு வாய்ப்பை, தருணத்தை, சந்தர்ப்பத்தை கொடுத்து நமக்கு இந்த வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் யார் என்றால், அது சாத்தானுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு தெரிந்திருக்கணும், நீங்கள் கர்த்தருடைய தாசன், நீ என்னுடைய பிள்ளை. அதனால தான்
பவுலையும் சீலாவையும் பர்னபாவையும் பார்க்கும்போது அசுத்தாவி கூச்சலிட்டு சொல்லுவான். அவன் கூட இருந்தவங்களாம் சொல்லலை, அவனால் நன்மை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் கூட அதை சொல்லலை. இவங்க சொல்ற அந்த பிசாசு கத்துகிறது உன்னத தேவனுடைய ஊழியரே. பிசாசு அவங்கள பார்த்து என்ன பேர் வச்சுச்சான்? உன்னதமான தேவனுடைய ஊழியர்கள் ரட்சிப்பின் வழியை எங்களுக்கு அறிவிக்கிறார்கள், உமக்கும் எனக்கும் என்ன என்று அங்கு கூச்சலிட்டு போகிறதை பார்க்கிறோம். இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? ஒரு இயேசுவை பின்பற்றுகிற, அவரால் நடத்தப்படுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த பூமியில் வைத்திருக்கிற பெயர், நீ என்னுடைய தாசன். சொல்லுங்க, நீ என்னுடைய தாசன் என்று சொல்லுகிறார். இதைத்தான் வேதத்தில் நாம் பல இடத்துல பார்க்கிறோம். மோசேயை குறிப்பா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய மகன், என்னுடைய தாசன், என் பிள்ளை என்று சொல்லுகிறார். பல வேளைகளில் எனக்கு யாரும் இல்லை, என்னை பாராட்டி பேச ஆள் இல்லை, நன்மையாக பாராட்டினாட்டுன்னு பரவாயில்ல, அமைதியாக இருந்தால் போதும், உன்னை தெரியாதா, உன் குடும்பத்தை தெரியாதா, உன் வாழ்க்கை தெரியாதா, அப்படிலாம் சொல்லி நம்ம உள்ளத்தை உடைத்து மனநோக பண்ணுகிற ஆட்கள் இந்த பூமியில் நிறைய இருக்கிறார்கள், அதிகமான பேர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சந்ததியில் வாழ்கிற நம்மை பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய மகன்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிள்ளையாய், கர்த்தருக்கு தாசனாய் வாழ்வது இந்த பூமியில் எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்யும்போது அநேகர் அவருக்கு விரோதமாய் அவரை எதிர்த்து வந்தார்கள். அப்போ ஒரு மந்திரவாதி இயேசுவை பற்றி அதிபதிக்கு பவுல் சொல்லும்போது தடுக்கிறான். உடனே ஒரு வார்த்தை சொன்னாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால் என்றால், எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்த பிசாசின் மகனே. ரெண்டே மகனாக தான் வாழ முடியும். ஒன்று, நம்ம கர்த்தருக்கு தாசனாக இருக்கலாம், இல்லை என்றால் யாருக்கு தாசனாக இருப்போம்? பிசாசுக்கு தாசனாக இருப்போம். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, எல்லா கபடமும் வஞ்சகம் நிறைந்த பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுவதை விட்டு நீ ஓய மாட்டாயா என்று சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு வேதத்தில் அநேக பிள்ளைகள் வாழ்ந்திரு, கோபாக்கினின் பிள்ளைகள். சிலரை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கோவாக்கினின் பிள்ளைகள் என்று லூக்காவில் எழுதல அந்த சுவிசேஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். ஆனால் யார் எப்படி போனால் என்ன, இன்றைக்கு நாம் கர்த்தரை நேசிக்கிற, பின்பற்றுகிற, அவரை மகிமைப்படுத்துகிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாருக்கு பிள்ளையா வாழணும்? நீ என்னுடைய தாசன். ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய தாசன். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், நீ எனக்கு தாசனாய் இருப்பது இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோப்பே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் பல இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தாசன், என் மகன், என் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மகிமை அடைகிறத பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு உண்டாகும், கேட்பது உண்மை என்றால் உங்களை பார்த்து அவர் சொல்லணும், நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய மகன்தான், நீ என்னுடைய பிள்ளைதான். இதைத்தான் இயேசு ஜெபம் பண்ணும்போதெல்லாம் பரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகினதான். லூக்காவின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால் அங்கு வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போமே. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது, இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்டதா?
அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆ, ரூபங்கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சா, நீர் என்னுடைய நீ நேசகுமாரன், என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் உன் மேல என்று நான் உரைத்தது. பிரியமாய் இருக்கிறேன். நம்ம அவருடைய வாழ்க்கையை பற்றி அங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நீ என்னுடைய நேசகுமாரன், என் அன்பிற்கு பாத்திரம். எவ்வளவு ஆண்டவர் பாருங்க, அவரை மேன்மைப்படுத்துகிறார், பாராட்டுகிறார். உன்மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஆக்டிவிட்டீஸ், நம்முடைய கிரியைகளில், நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளில் நாம் தேவனுக்கு தாசனாய் வாழும் பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு தான் நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? இயேசுவை நேசிக்கிறோம், அவருக்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிறோம், அவரை நோக்கி ஆராதிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், அவருக்கு மகிமையாய் நாம் ஊழியம் செய்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு தாசர்களாய் இருக்கத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இதைத்தான் மோசையின் மரணத்துக்கு பின்னாடி ஆண்டவர் யோசுவாவுக்கு தோன்றி சொல்லும்போது சொல்லுகிறார், அவனோடு அந்த வாழ்க்கை முடியவில்லை, என் தாசனாகிய மோசே. இதையே யோசுவாட்ட சொல்லணும், யோசுவான்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, மோசே எப்படி சீனாய் மலையில எழுந்தருளினுடைய தயையை பெற்றானோ, தரிசித்தானோ, தாசனாய் பூமியிலே வாழ்ந்தானோ, அப்படிப்பட்ட ஒரு உத்தம வாழ்க்கையை நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்றார். நம்மளா இருந்தால் டைரக்டாக பேசுவோம், இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் நடக்கணும், இப்படி நடந்தாதான் அப்படி செய்வோம், இப்படி நடந்தாதான் அதை செய்வோம், இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆண்டவர் அப்படி இல்லை. அவர்களை கனம் பண்ணி, மோசே கனம் பண்ணி சொல்ல, என் தாசனாகிய மோசே நடந்தபடி நீ நடக்கணும். அதை யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லும்போது யோசுவா அதை அப்படியே கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து மோசே போல கர்த்தருடைய காரியங்களிலே அவன் வாழ்ந்து ஜீவித்து தேவனுக்கு மகிமையாய் இந்த பூமியில் வாழ்ந்தான். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஒரு கிரியைகளை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த காலையில் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனுக்கு தாசனாய், மகனாய், மகளாக வாழத்தான் கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே அழைத்து அபிஷேகித்து ஆட்கொண்டு நம்மளை வைத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு அது தெரியுதா இல்லையோ, உங்க விரோதியான சாத்தான் பிசாசுக்கு தெரியும், இவன் கர்த்தருடையவன், இவன் கர்த்தருடையவன், இவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அவன் அறிந்திருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனுக்கு தாசனாய் இருப்பதற்காகத்தான் நம்மை அவர் அழைத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். போகட்டும், எப்படிப்பட்ட காரியத்தில் அவர்கள் தேவனுக்கு தாசனாய் இருந்தார்கள் அப்படி என்று பார்த்தால், அந்த மோசையை பற்றி ஆண்டவர் பிரமாதமாய் மெச்சிக்கொண்டு பேசுகிறார். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6-8 முடியுள்ள வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள் ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் அவனுக்கு தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் நான் அவனோடு பேசுவேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. சொப்பனத்தில் பேசுகிற மாதிரி, தரிசனத்தில் பேசுகிற மாதிரி ஒரு மீடியேட்டரை வச்சுக்கிட்டு ஒரு ஆளை பார்க்க போகணும், ஒரு அதிகாரியை பார்க்கணும் அல்லது ஒரு மந்திரியை பார்க்கணும்னா முதல்ல அவருக்கு தெரிந்த சில ஆட்கள், அவருடைய பிஏ அல்லது அவருடைய உதவியாளர்களை கூப்பிட்டு நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போக முடியும். அந்த காலத்தில் அப்படி ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் டைரக்டாக ரொம்ப ஆண்டவர் பேச மாட்டார். ஆனால் என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். பயங்கரமா மோசைக்கு விரோதமாக அவன் கூட பிரயாணம் பண்ணவங்க, வாழ்ந்தவங்க,
பல வருஷம் அவனோடு ஜீவித்தவர்கள் இப்ப என்ன ஆயிட்டாங்கன்னா, உன்னை கொண்டு மட்டுமா கர்த்தர் பேசுறாரு, நீ தான் தலைவனா, உனக்கு தான் அங்க கீழ்ப்படியணுமா, உனக்கு தான் நாங்கள் அடங்கி இருக்கணுமா. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எப்பவுமே இந்த நல்லா போகும்போது ஒரு பிரச்சனையும் தெரியாது. ஒரு மனிதனுடைய சுய ரூபத்தை நீங்கள் எப்படி, அவன் எப்படிப்பட்டவன் எப்போ தெரியும்னா, உங்களுக்கும் அவனுக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது, கருத்து வேறுபாடு வரும் பொழுது, அல்லது கோபம் வரும் பொழுது, ஏதாவது ஒரு காரியம் விரோதமாய் நடக்கும்போது, அப்பதான் அவன் யாருன்றது உங்களுக்கு தெரியும். ஆரோனும் மிரியாவும் என்ன செய்தார்கள்? மோசேக்கு விரோதமாக எழும்பி, உன்னோடு மட்டும்தான் கர்த்தர் பேசுகிறாரா, எங்களோடு பேசவில்லையா, எதுக்கெடுத்தாலும் எங்களை நீ பலவந்தம் பண்ணுகிறாய், நுரைத்தனம் பண்ணுகிறாய், பயமுறுத்துகிறாய் என்று சொல்லி அவனுக்கு விரோதமா எந்திரிச்சிட்டாங்க. மோசே பயங்கரமான ஒரு ஆள் தான். மோசே பயங்கரமான ஆள் தான். ஏன் நம்ம நாப்பில் லேசப்பட்ட ஆளா? நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்காட்டினா நம்ம எப்படி இருந்திருப்போம்? எப்படி இருந்திருப்போம்? யோ போயா, ஒன்று தெரியாதா, வீட்டுக்காரனை ஒரு வழி பண்ணிடுவோம், மனைவியை ஒரு வழி பண்ணிடுவோம், கூட வேலை செய்கிறோன்னு, டேய் என் ஊர் தெரியுமா, நான் எந்த ஊர் தெரியுமா. சிலருக்கு அந்த ஊர், அந்த அந்த சுபாவம் இதெல்லாம் இருந்துச்சு. மோசே சாதாரண ஆள் அல்ல. கையில் எப்பவுமே ஒரு கோலை வச்சு கண்ணுக்கு படுற ஆளெல்லாம் ஒரு மாதிரி நடந்தாலும் தட்டிடுவான். கம்பிளே அடித்து ஆளை காலி பண்ணி புதைச்சி அட்ரஸ் எல்லாம் பண்ணிடுவார். பயங்கர கோபக்காரர், பயங்கரமான ஆள். ஆனால் என்றைக்கு முச்சடியில் எழுந்தவருடைய தயை அந்த மோசையின் மேலே வந்துச்சோ, அன்றைக்கு அந்த வசனம் சொல்லுகிறது, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, பூமியிலே வாழ்கிற எல்லாரிலும் மோசே. 3வது வசனத்தில் சொல்லுது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரில். எப்படிப்பட்ட மனிதர்களையா? ஒரு 100 பேருக்குள்ள ஒரு நல்ல மனுஷன்பா, ஒரு 1000 பேருக்குள்ள நல்ல மனுஷன், அல்லது ஒரு 1,00,000 பேருக்குள்ள நல்ல மனுஷன், இந்தியாவில் ஒரு நல்ல ஆளு அப்படின்னு வசனம் ஒரு நாட்டை குறிப்பிட்டு ஒரு தேசத்தை குறிப்பிட்டு சொல்லலை. இங்கே சொல்லுகிறது, பூமியில் உள்ள எல்லா மனிதர்களிலும் மோசே என்பவன் மிக 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 எப்படி இருந்தானா? சாந்தம் உள்ளவன். ஆண்டவரை என்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டோமோ, நாம் கர்த்தருடைய தாசன் என்பதற்கு ஒரே ஐடென்டிஃபை, ஒரே தன்மை என்ன அப்படின்னா, சாந்தம் உள்ளவன். அல்லேலூயா. எப்ப வீட்டில் உனக்கு எதிர்மறையா நடக்குது, பிள்ளைங்க உனக்கு விரோதமா ஜெபம் பண்ண வான்னு கூப்பிட்டாவன் டச்சு ஸ்க்ரீனை வச்சுக்கிட்டு போ போ, என்ன செய்கிற? பைபிள் வாசிக்கிறேன். பைபிள் இருக்கும், ஆனால் அதில் இன்னொன்று பார்ப்பான். இந்த மாதிரி காரியங்கள் குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்மளை அப்படியே வேதனைப்படுத்தும். நமக்கு ஒரு கோபத்தை உண்டு பண்ணும், எரிச்சலை உண்டு பண்ணும். காலையில் சீக்கிரம் எந்திரினா படுக்க போகிறதே 1 மணி போகிறான், எந்திரிக்கிறதே விடிகிறதே சில பேருக்கு 10 மணி ஆயிடுது. இதுதான் ஐடி ஃபீல்டு, இதுதான் உலகம். இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே நம்ம சில காரியங்கள் நம்ம தேவனை நேசித்து பின்பற்றும் போது அவர்கள் செய்கிற காரியங்கள் விரோதமாக இருக்கும். நம்மளை எரிச்சல் மூட்டுகிறதும் கோபம் மூட்டுகிறதும். இதுல நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு தாசனாய் இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. இதுல எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு தாசன். சில மாதங்களுக்கு முன்னாடி நல்ல ஒரு தேவ பிள்ளை, நாக்கில் ஒரு புண்ணு வந்திருக்குன்னு சொல்லி போய் டாக்டர்கிட்ட பார்த்தா அவர் அதை அறுத்து எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பின கேன்சர். கேன்சர்னா கூட பிறந்த எல்லாரும் பதறிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி போயிடுச்சு அப்படி. ஆனால் அந்த மகள் மட்டும் தாக்கப்பட்டவள் இந்த வியாதியை பதறவே இல்லை. ஏன்? நான் கர்த்தருடையவள். அப்போ அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணாங்க. சில நாட்களுக்குள்ள அது தன்னாலே அந்த வேர் பட்டு போயிடுச்சு.
பட்டே போயிடுச்சு. இன்னொருவரை எனக்கு தெரியும், நல்ல ஒரு ஊழியர், நல்ல ஒரு தேவ மனுஷன். அப்போ நான் அந்த ஏன் தாசனா எப்படி வாழ்றது சொல்கிறேன்னா, இந்த எதிர்ப்பில் நமக்கு எதிர்பாராத சம்பவங்கள், போராட்டம், பலவீனம், வியாதி அல்லது ஒரு தோல்வி அல்லது வேலை இழப்பு வரும்போது, நம்மளை ஒருத்தர் ஏமாற்றி ஓடும்போது, இந்த கர்த்தருடைய தாசன்றதை அங்கே தான் நம்ம காட்டணும். அவருக்கும் கேன்சர், ரொம்ப அவங்க குடும்பம்லாம் இவர் பதறலை. அவரை பரிசோதித்த டாக்டர் அதுதான். ஆனால் இதை வெட்டிடுவோம், இந்த நாக்கை வெட்டிடுவோம். அவர் சொன்னாராம், ஒரு மனுஷனுக்கு 2 வளருங்க, ஒன்று முடி வளரும், இன்னொன்று நாக்கு வளரும். வெட்டிடுவோம். வெட்டி எடுத்தார்கள் அந்த கேன்சர் நாக்கை. இப்போ நாக்கு தன்னால் வளர்ந்து நல்ல சுகமாக கிட்டத்தட்ட 8 வருஷமாக உயிரோடு இருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நமக்கு எதிர்மறையான காரியங்கள், மோசேக்கு அப்படிதான் நடந்தது. ஒரு பக்கம் தேவனுடைய பார்வையில் அவன் தாசன், ஆனால் ஆரோன், மிரியாம், அவன் கூட போன அநேகரால பிரச்சனை. இந்த எதிர்ப்பு அவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி அவனை இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லும்போது, அந்த இடத்தில் தான் அவன் தேவனுடைய தாசனாய் வாழ்ந்தான். அங்கதான் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே என்பவன் பூமியில் உள்ள எல்லா மனிதர்களிலும் சாந்தம் உள்ளவனாய் இருந்தான். ஒரு காலத்தில் அடிதடியில் நம்பர் 1 தான். ஒரு காலத்தில் கோலை வச்சு பள்ளிக்கு பழி வாங்கின மனிதன் தான். ஆனால் என்றைக்கு அவன் தேவனை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய பலத்திலே அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு தேவனை பின்பற்றினானோ, அவனுக்கு ஒரு சாந்தம் வந்துருச்சு. ஆண்டவரே, பல வேலைகளை கோபப்பட்டு விட்டுருப்பா, வேறொரு கூட்டத்துக்கு ஒன்று தலைவானாக்குறேன், இவங்களோட போய் மல்லு கட்டி காலத்தை வீணடிக்கிறது காட்டிலும் உன்னை விட்டு நான் பார்த்துக்கிறேன். அப்போ உம்முடைய கோபம் அமரட்டும். அந்நியன் என்ன செய்வான், எகிப்தியன் என்ன சொல்லுவான், இந்த தேவன் இவர்களை கொண்டு போய் சேர்க்க திராணி இல்லை என்று சொல்லி உம்முடைய நாமத்தை தூசிப்பார். உம்முடைய கோபம் அமர கடவுது. யாத்திராகமம் 32 அவன் விழுந்து கண்ணீரோடு கதறுகிறான். அப்ப எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்ம குடும்பத்தில், நம்ம காரியத்தில், அல்லது வியாதி, பிசாசின் மனிதர்களால் வரும் பொழுது, அல்லது ஏமாற்றப்படும் போது, உங்க பணத்தை வாங்கிட்டு அபகரிக்கும் போது, அப்பதான் நீங்க யாருன்றது தெரியும். அப்பதான் யாருன்றது தெரியும். அந்த பலவிதமான பாடுகள், உபத்திரம், எதிர்ப்பு, நிந்தையில தான் இந்த மோசேயை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என்னை நேரடியாக காண்கிறார், முகமுகமாய் காண்கிறார். தாசன் நீங்க சொல்லிடலாம், நம்ம சொல்லிடலாம், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. அவர் சொல்லணுமே, அவர் சொல்லணுமே, பிசாசு சொல்லணும், இவர்கள் உன்னத தேவனுடைய ஊழியர்கள், சும்மா நீங்களா சொல்லிட்டு போறதில்ல, அதுவல்ல சாட்சி. அப்போ ஆண்டவர் பாருங்கள், மோசே அந்த தாசன் என்று சொல்வதற்கு ஒரே காரணம், இந்த எதிர்ப்புல, பிரச்சனையில, அவனுக்கு விரோதமாய் கொந்தளித்த ஜனங்கள் மத்தியில் நிதானமாய், சொல்லுங்க, சாந்தமாக, என்ன வேணாலும் செய்யட்டும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி தேவனை நேசித்து பின்பற்றி அவருடைய பிள்ளையாக, தாசனாகவே வாழ்ந்தார். இன்றைக்கு நாம் சந்திக்கிற பல விளைவுகள், வேதனைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், பலவீனங்கள், ஒரு சின்ன போராட்டம், ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம என்னென்ன, ஆண்டவர் இருக்காரா இல்லையா, நான் ஆலயத்துக்கெல்லாம் ஒழுங்காக தானே போனேன் அப்படின்லாம் சொல்லி மனம் பதறுகிற இந்த உலகத்தில் மோசே என்ன நடந்தாலும் நிதானமாக, சொல்லுங்க, கர்த்தருடைய தாசனாக அவன் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். எனக்கு அருமையானவர்கள், அதுதான் வேதம் சொல்லுகிறது, என் தாசனாகிய மோசே. இதெல்லாம் யோசுவா பார்க்குறான், இதெல்லாம் யோசுவா பார்க்குறான். பார்க்கும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த மாதிரி எதிர்ப்பில், போராட்டத்தில், பிரச்சனையில், நீ யூத் வாலிபன், நீ நிலை குலைந்திடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் என் தாசனாகிய மோசேயை நடந்தபடி நீ நடப்பாயாக சொன்ன உடனே யோசுவா தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்து கர்த்தருடைய வழிகளில் நடக்க ஆரம்பிக்கிறார். அதனால தான் வேத வசனங்களில் நாம் பார்க்கிறோம், நீ என்னுடைய தாசன். யாருக்கு பிள்ளையா இருக்கிறோமோ இல்லையோ,
கர்த்தருக்கு பிள்ளையாய் தாசனாய் இருப்பது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைத்த பெரிய கிரேட் ஒரு மேன்மை, ஒரு மகிமை. அடுத்து வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அடுத்து ஒரு மனிதனை பற்றி ஆண்டவர் மெச்சிக் கொள்ளுகிறார், தாசன் என்று சொல்லுகிறார். யோபு 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த 3வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் யோபுவை பற்றி சொல்லுகிறார். 8வது வசனத்தை நேரடியாக போயிடுவோம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, சாத்தான்கிட்ட போய் ஆண்டவர் பேசுறார். ஏன்னா அவன் அங்கிருந்து தள்ளப்பட்டவன் தானே. அப்பப்போ வந்து பார்ப்பான், எட்டி பார்ப்பான், இந்த ஆத்மா நல்லதான் இருக்கா, வெறுமையாக இருக்கா. இது இப்போ வெறுமையாக இருக்கிறதுனால நம்மளால் உள்ளே போனால் ட்ரை பண்ண முடியாது. நமக்கு ஒரு ஒரு கூட்டாளிகள் வேணும். தண்ணியிலும் பொல்லாத வேறு 7 ஆவியை கூட்டு வந்து ரொம்ப பாடுபடுத்திடும். ஒரு சகோதரி வந்தால், அவருடைய கணவன் உயர் போலீஸ் அதிகாரி. இந்த அம்மா வந்து ஜிஹெச்சில் ஒரு பெரிய போஸ்டில் இருக்காங்க. எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்தோம். அவங்க மருத்துவ ஃபீல்டில் எல்லா ஸ்கேனும் ஒன்றும் இல்லை. ஆனால் நெஞ்சு பாரமாகவே இருக்குது. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தலை சுற்றி அது பாட்டுக்கு ஆடி கூச்சலிட்டு, நான் சொன்னேன் இந்த இருதயம் வெறுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கூச்சல் போட்டதில் ஜபம் முடிச்சுட்டு போன பாதி பேர் மறுபடியும் உள்ள வந்துட்டான். 2 மணிக்கு ஜபம் முடிஞ்சது, 4 மணி வரையும் தனி ஜபத்து கூட்ட நிற்கிறார். ஏன் சொல்றேன்னா, சாத்தான் பயங்கரமாக அலகழிப்பான், உள்ள வர ட்ரை பண்ணுவான். இது ஸ்கேன்லையும் தெரியாது, மருத்துவராலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப சாத்தான் என்ன பண்றான், சுத்திக்கிட்டே வரான். ஒவ்வொரு விசுவாசையும் கண்காணிக்கிறது. எங்க தவறான், எங்க ஆண்டவர்கிட்ட போய் அவனை குற்றப்படுத்தலாம், எங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எங்க அவனை அப்படியே மனமடிவாக்கி நீ இப்படிலாம் தப்பு பண்ணி அக்கிரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணா எப்படி உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு மனமுறிவை உண்டு பண்ணுவதற்கு சுத்திட்டே வருவான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவனே எரிச்சலாகி பூமியில தள்ளப்பட்டு இளைப்பாற இடம் இல்லையா. இளைப்பாற சில பேர் சொல்லுவாங்க நிம்மதி இல்லை, அமைதி இல்லைன்னா காரணம் அதுதான். அவனுக்கு நிம்மதி இல்லை, அவனுக்கு ஒரு இடம் கிடையாது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், நாய்க்கு வந்து ஒரு வேலையும் இருக்காதான். யாருக்கு? சும்மா சொல்லுங்க. ரோட்டில் தெரிகிற நாய்க்கு எங்கேயாவது ஏதாவது வேலை இருக்கா? காலை சாப்பாடு வேணுமே, நமக்கு தான் கவலை. மத்தியானம் சாப்பாடு வேணுமே, போன வாரம் என்ன சமைச்சோம், இந்த வாரம் என்ன சமைச்சோம். ஆனால் தூங்குறதுக்கு நாய்க்கு நேரம் இருக்காது. சாத்தானுடைய சுவாபம் உள்ளவர்களுக்கு அந்த சிந்தையில் இளைப்பாறுதலே இருக்காது, இருதயத்தில் இளைப்பாறுதலே இருக்காது, சாந்தம் இருக்காது. ஏன்னா அங்கே ஆண்டவர் உள்ள இருதயம் வெறுமையா இருக்கு. அப்ப அவன் அப்படி அழைஞ்சு சுற்றி இருக்கும்போது ஆண்டவர் அவன்கிட்ட போய் சொல்றாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயா? கவனம் வைத்தாளா? அவனை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறமான பூமியிலே ஒருவனும் இல்லை. சொன்ன உடனே சாத்தானால் அதை சகிக்க முடியல. நீ அவனையும் அவன் வீட்டையும் சுற்றி வேலையடைத்தல்லவா பாதுகாத்திருக்கிறீர். சும்மாவா துடிக்கிறான் அவன்? உன்னை காக்கா பிடிச்சி தோத்தரம் சொல்லி பூமியவே அவன் பேர்ல எழுதி வாங்கி வச்சுக்கிட்டான். ஆமா, பயங்கர பாடுகள் தெரியும் உங்களுக்கு, இழப்புகள், நஷ்டங்கள். ஆமா, அவ்வளவு கொடூரமானது. நான் அந்த இடத்தை, அவருடைய வாழ்ந்த இடம் ஷலலா என்ற ஒரு இடம் ஒமான் தேசத்தில் இருக்கு. அதுங்க தான் அந்த நாட்டில் இந்த ப்ராஃபட் ஆஃப் ஐபு அப்படின்னு அவருடைய கல்லறையை இன்றைக்கு பத்திரப்படுத்தி அங்கு ஒரு மசூதி கட்டி அங்கே 24 மணி நேரம் தொழுகை நடக்குது. நான் ஒரு முறை அங்கே இருக்கிற ஒரு சபைக்கு ரெட்ரீட்டுக்கு போயிருந்தேன். மஸ்கட்லேருந்து 1500 கிலோமீட்டர். அந்த ஒரு இடம்தான் அந்த நாட்டிலே கேரளா மாதிரி கொஞ்சம் தென்னை மரம், ஒட்டகங்கள், ஒரு மலை உயரம், மற்றது பூரா மணல். ஒரு செடி ஒரு பில்லு கூட பார்க்க முடியாது. 1500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். ராத்திரி பூரா காரு, இப்போ தான் விமானம் போட்டிருக்காங்க. அப்போ டிராவல் பண்ணி அந்த கல்லறையில் போய் பார்த்து அந்த பள்ளிவாசல் பார்த்தா அதை அவர் கால் தடத்தெல்லாம் பிரேம் பண்ணி போட்டிருக்காங்க. நல்ல ஒரு 3க்கு 3 அவருடைய தடம் இருக்குது. கண்ணாடியில் பாருங்க,
மோசே கொல்லணும்னு சொல்லி பார்வோன் தான் சட்டம் போட்டான். ஆனா மோசே வளர்ந்ததே அந்த பார்வோனுடைய அரண்மனையில் தான். இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்து கொடு. அப்ப சாத்தான் யாரு ஆண்டவருடைய விருப்பத்துக்கு சித்தத்துக்கு அவரை வைத்து தேவன் ஒரு காரியம் செய்ய விரும்புகிறாரோ அவனுக்கு விரோதமாக எந்திரிப்பான். அப்போ அந்த கல்லறை போய் பார்த்து அவர் ஒரு அந்த கயிறு ஒன்று பிடிச்சிக்கிட்டு அப்படியே துடிப்பாரா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அங்கே ஒரு தொழுகை நடத்தினாங்க. என்னதான் தொழுகை நடத்துகிறாங்கன்னு பார்த்தா, நான் போன நேரத்தில் நிறைய கேரளா மலையாளிஸ் அவங்க முஸ்லீம் தொழுகை கடைசியில் என்னதான் தொழுகை நடத்துகிறேன்னு பார்த்தா ஆமீன் என்ன சொல்கிறாங்க, ஆமேன் ஆமேன். அந்த தொழுகை ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ தேவனுக்காக வாழ்ந்த ஒரு மனுஷன். அப்போ சாத்தான் பயங்கர பாடு, உபத்திரம், நெருக்கம், வேதனைகள் கொண்டு இழப்பை கொண்டு வந்துட்டான். சரீரத்தில் கொடிய வியாதி, அப்படியே அரிப்பு. அந்த சில பேருக்கு இந்த அலர்ஜி அலர்ஜிலே விதவிதமான அலர்ஜி. சிலருக்கு அந்த நான்வெஜ் பட்டாலே போதும். என் மனைவிக்கு அந்த அந்த உப்பு பார்க்கணும்னு நினச்சி அந்த ஸ்மெல் வந்தால் கூட அப்படியே வீங்கிடுவா. சிலருடைய அலர்ஜி அப்படி. அப்போ ஏன் சொல்லணும், அப்படிப்பட்ட அலர்ஜிகள், வேதனைகள். அப்போ இவனுடைய புண்கள் கொடியவைகளாக இருந்தது. இவைகளின் மத்தியில், இந்த உபத்திரத்தில், இழப்பில், பாடுகளில் ஆண்டவராகிய தேவன் சாத்தானுக்கு முன்பாக நின்று சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயா? பிசாசால ஒன்றும் பேச முடியல. பயங்கர இழப்பு, பயங்கர பாடுகள். ஆனால் 42வது அதிகாரத்துக்கு நீங்க திரும்ப பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த யோபுவை ஆசீர்வதித்து எல்லா நெருக்கடி மாற்றி, அவனுடைய மரண போராட்டத்தை மாற்றி, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் சுகத்தோடு பலத்தோடு வாழ். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தாசனா நீங்க வாழ்ந்தீங்கன்னா நல்ல சுகம் தருவார், நல்ல பலன் தருவார். உங்களை பலவீனம் அடைய விடவே மாட்டார். உன் நாட்களுக்கு தக்க பலன் இருக்கும். சொல்லுங்க, எத்தனை நாளைக்கு பலன் இருக்குமா? வயசாயிட்டே இருக்குதுங்க, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, அதை செய்ய முடியல, இதை செய்யல, வயதானவர்களுக்கு வருகிற வியாதி அப்படின்னு எங்கேயாவது ஒரு நாள் ஆபிரகாம் பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு ஊழியத்துக்கு போக முடியலன்னு இருந்தாரா? மோசே இருந்தாரா? இயேசுனார் இருந்தாரா? ஏன்? அவங்களுக்கு நாட்களுக்கு தக்க பலன் இருந்துச்சு. இந்த காலை நேரத்தில் நீ கர்த்தருக்கு தாசனா இருந்தால் உன் எலும்புகளை கர்த்தர் நினமுள்ளதாக்குவார், நினமுள்ளதாக்குவார். பலவீனத்தில் பலன் தருவார். தேவன் வைக்காத எந்த ஒரு கட்டிகளும் எந்த ஒரு வேதனைகளும் உன் சரீரத்தில் இருக்க முடியாது, இருக்க முடியாது. ஏனென்றால் நீ தேவனுடைய தாசன். இந்த வலியை சுமக்கவோ வேதனையை சுமக்கவோ கர்த்தர் நம்மை இரட்சிக்கல, அபிஷேகிக்கல. பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே அவருடைய சமூகத்தில் நிற்பதற்காகத்தான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக தாசனாக நம்மை இந்த பூமியில அழைத்திருக்கிறார். அதனாலதான் சாத்தானுக்கு முன்னாடியே ஆண்டவர் சவால் விட்டு யோபுவை பார்த்து அவனை கனம் பண்ணி சொல்றாரு, என் தாசனாகிய யோபுவின் மேலே கவனம் வைத்தாயா? கவனம் வைத்தாயா? சாத்தான் அப்படியே வெட்கப்பட்டு தலையில் அவமானம் அடைஞ்சு ஓடிட்டான். இன்னைக்கு அந்த தேவன் உங்களை விட மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். உங்க பிள்ளைய நீங்க அடிச்சா எவ்வளவு நாள் அடிப்பீங்க. ஆனா ரோட்ல போற இன்னொருத்தனை அடிக்கிறது இங்க பார்க்க முடியுமா? சொல்லுங்க, விட்டுருவீங்களா? ஏன் தாங்க முடியல? என் பிள்ளை, என் மகன் ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வர்ற மருமக உங்க கண் முன்னாடி அல்லது மருமக உன் கண் முன்னாடி உன் பிள்ளையை திட்டானா தாங்க முடியுமா? ரெண்டுல ஒன்று பார்த்துடுவோம், ஒழுங்கா வச்சு இருக்கிறானா இல்லையா? ஆமா, அப்பதான் நம்ம தேவனுடைய தாசனா இல்லையான்றது தெரியும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல கிரியைகள்ல தான் நீ யார் என்பது தெரியும். அப்ப இன்றைக்கு தேவனை நேசித்து பின்பற்றுகிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி, மோசே அவ்வளவு பாடுகள்ல, உபத்திரத்துல, போராட்டத்துல
கர்த்தருடைய தாசனாய் வாழ்ந்தார். யோபு அப்படி வாழ்ந்தார். தாவீதை பாருங்க, என் தாசனாகிய தாவீதை கரவலின் ஆடுகளின் பின்னே அலைந்த அவனை நான் தேடி கண்டுபிடித்தேன். ஆண்டவர் தாவீதை பார்த்து அப்படி சொல்றார். எத்தனை, 1 வருஷம் 2 வருஷமாங்க, 40 வருஷமா சவுல் அவனை படுத்தின பாடு. சில பேரை, சில ஆட்களை ஆண்டவரே விட்டு வச்சிருவார் இவருக்கு. நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். எசேக்கியாவுக்கு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு இருந்த அந்த கேன்சரு கட்டிலாம் குணமாயிருச்சு. ஆனால் இன்னொரு ராஜா இருந்த, அசீரியா ராஜா. என்ன ராஜாவா? எசேக்கியா நாட்கள் எல்லாம் அவனுக்கு டார்ச்சர் பண்ணி நாட்டு மேலே படையெடுப்பேன். இவர் பயந்து போய் வெண்கலங்க தேவாலயத்தில் ஆலயத்தில் இருக்க தட்டுமுட்டெல்லாம் தூக்கி கொடுக்கும். ஆனால் ஒரு காலம் வந்து அவன் தேவனை சார்ந்து கதறின போது அசிரியா ராஜாவையே ஆண்டவர் காணாமல் போக பண்ணிட்டார். சில பேர் ஆண்டவர் உங்களுக்கு விட்டு வச்சிருக்காருன்னா நான் நினைச்சுக்குவேன் உங்களை உருவாக்குறதுக்கு. சொல்லுங்களேன் அல்லேலூயா. உங்களை நீங்க உருவாயிட்டீங்கன்னு வைங்க, ஆண்டவர் விரும்புகிற ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்க, உங்க எதிரி காணாமலே போயிடுவான், தொலைஞ்சிருவான், அழிஞ்சிருவான். ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, ஒருவனும் போடுவதில்லை. அதுக்குத்தான் நம்ம இருதயத்தில் இருக்கிறத நாமே கண்டுபிடிச்சு இப்ப சவுல் அப்படிதான் இருந்தான். தாவீதுக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க போனாலும் முட்டுக்கட்ட. ஆனால் ஒரு காலம் வரும்போது தாவீதே சொல்றாரு சங்கீதத்தில், என் தேவனுக்கு முன்பாக நான் மன உத்தமமாய் இருந்தேன். உத்தமனுக்கு நீ உத்தமன், புனிதனுக்கு புனிதர், மாறுபாடு உள்ளவனுக்கு நீ மாறுபாடு உள்ளவன் சொல்றாரு 18ஆம் சங்கீதத்தில். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் மோசே தாஸ் என்றாரு, யோபுவ தாஸ் என்றாரு, தாவீத தாஸ் என்றாரு. இன்னொரு காரியம், தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கு வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனை பற்றி. வாசிப்போமே, தானியேல் 6ஆம் அதிகாரத்தில். ராஜா கெபின் கிட்டே வந்த போது துயர சத்தமாய் கூப்பிட்டு, சொல்லுங்க, துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. என்ன கிரேட் இல்ல, என்ன கிரேட், என்ன அருமையான ஒரு சாட்சி. ராஜா தான் ராத்திரி சட்டம் போட்டு அங்க கொண்டு போய் சிங்க குகையில தள்ளிட்டாரு. தள்ளுன ஆளு நிம்மதியா இருக்கிறாரு. சிங்க குகையில நெருப்பு சூழலில் விழுந்தவங்க நல்ல பதட்டம் இல்லாம இருக்கிறாங்க. ஏனென்றால் அவர்களை ஆட்கொண்டவர் ஆண்டவர் ஆகிய தேவன். தூக்கி போட்டான் பாருங்க, விரோதமா எழும்பினான் பாருங்க, அவனுக்கு தான் நிம்மதி இல்லை. நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், உங்களை உபத்திரப்படுத்துற பாடுபடுத்துற யாரா இருந்தாலும் உபத்திரம் உங்களுக்கு இல்லை, அவனுக்கு தான். உபத்திரம் உங்களுக்கு இல்லைங்க, அவனுக்கு தான். வசனமே சொல்லுது. 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிங்கள். 2 தெசலோனிக்கர் 1:6. உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும். பாருங்களா, யாருக்கா? உங்களை யாராவது உபத்திரப்படுத்துறாங்களா? உடனே ஆண்டவரே கண்ணெல்லாம் போட்டும், அவனை எலும்ப உடையும், நரம்ப உடையும். நீங்க சொல்லவே வேண்டாம், பகைக்கவே வேண்டாம், சாபம் போடவே வேண்டாம். கர்த்தர் பார்க்கிறார். சொல்லுங்க, என்ன பார்க்கிறாரு? கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். கோயம்புத்தூர்ல ஒரு ஆலயத்தை நான் திறக்க போயிருந்தேன். நல்ல ஒரு பாஸ்டர், அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். என்னோட இஸ்ரேலுக்கெல்லாம் வந்தார். அவர் ஒரு சர்ச்சை வாங்கி திறந்தோடனே பக்கத்து வீட்டுக்காரன் பயங்கர டார்ச்சர், அல்லேலியா போடுறான், அதை போடுறான், கத்துறான்னு சொல்லி, அது பக்கத்தில் கார்பரேஷன், கோயம்புத்தூர் கார்பரேஷனில் பெர்மிஷன் கொடுக்க விடாமல் தடை பண்ணி பெரிய பிரச்சனை பண்ணிட்டான். அப்புறம் நான் தான் சொன்னேன், கட்டி முடிச்சிட்டிங்க, நேராக ஒரு ஸ்டே வாங்கிட்டு ஒரு 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 தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்கார், அவர் போய் பாருங்க அப்படின்னு. அவங்க போய் நேராக கோர்ட்டில் கேஸ் போட்டோன்னு கட்டி முடிச்சோன்னு கோர்ட்டு தீர்ப்பு சொன்னிச்சு, ஒரு ஃபைனை கட்டிட்டு சர்ச்சை திறந்துக்க. என்ன கட்டிக்க? 58,000 ரூபா ஃபைனை கட்டிடு. நீங்கள் நேராக போயிருந்தா கூட அவ்வளவு ஈஸியாக முடிஞ்சிருக்காது. கோர்ட்டு தீர்ப்பிட்டு திறந்து நல்ல ஜெகஜோஜன். இவர் அப்போ பார்த்தாலும் பிரச்சனை,
சரியா ஒரு வருஷத்துல அவர் ஒரு பிஸ்னஸ் பக்கத்து வீட்டுக்காரர் கடன்ல மாட்டி அந்த இடத்தை இந்த பாஸ்டரை கூப்பிட்டு பாதி வேலைக்கே வித்துட்டு போயிட்டார். இப்போ அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். அவருக்கு அவ்வளவு கும்பல். ஏன் சொல்லேன்னா, உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு சொல்லுங்க, உபத்திரத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு என்ன தருவாராம்? இளைப்பாறுதல். தானியேலுக்கு விரோதமாய் எழும்பி ராஜாவை தூண்டி விட்டு அவனை சிங்க குகையில தள்ளி பாடுபடுத்தி உபத்திரப்படுத்தினாலும் தேவன் அவருடைய தாசர்களை கைவிடலை. அல்லேலூயா. அங்க போய் உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே வந்துருவீங்களா வந்துருவீங்களா, இவருக்கு போன் அடிச்சு அவருக்கு போன் அடிச்சு, பதறாதீங்க பதறாதீங்க. ஏன் டென்ஷன் ஆகணும்? ஏன் டென்ஷன்? ஸ்கேன் எடுத்தா எடுத்துட்டு போறான், கட்டி இருந்தா இருந்துட்டு போகுது. எனக்கு தான் காதல் இருக்கு, மூக்கில் இருக்கு, இதெல்லாம் ஒரு ஐடென்டிஃபை. இது ஆஸ்திரேலியாவில் பார்த்த ஒரு டாக்டர் சொன்னார், இது வேற மாதிரி தெரியுது. ஐயா, வந்த எனக்கே கவலை இல்லை, உனக்கு ஏன் கவலை? இல்லை இல்லை, நான் டாக்டர், அவருடைய தொழில் அது, ப்ரொஃபஷனல் அது. இல்லை, நான் கீரை எடுத்து டெஸ்ட் பண்ணிடுவேன், ஃப்ரீயாக பண்ணிடுவேன். ஐயா, 20 வருஷமாக இருக்கு, அதை பற்றி நானே கவலைப்படலை, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இருந்தா என்ன? இவைகளின் மத்தியிலும் தேவன் இருக்கிறாரு, அதுதானே பெருசு. சின்ன ஒரு பிரச்சனையை ஊதி பெருசாக்கிடாதீங்க. ஒரு தலைவலி வந்துருச்சுன்னு அப்படி இருக்குமா? இது ஒரு பொல்லாத உலகம். சூழ்நிலையை காட்டி, பிரச்சனையை காட்டி அப்படியே பயமுறுத்தி கொண்டிருக்கும். ஆனால் தானியேல் சிங்க குகையில இருந்தாலும் கர்த்தர் அவன் பட்சமாய் இருந்தார். உத்தமனுக்கு கர்த்தர் அல்லவா துணை? உத்தமனுக்கு கர்த்தர் அல்லவா துணை? அவன் போய் நின்று அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, நாம் பாருங்க, சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போட்டாராம். ராஜாவால தூங்க முடியும். துயர குரலில் வந்து கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற தேவன், நீ பின்பற்றுகிற தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவராய் இருந்தாரா? உன் பலவீனத்தை மாற்ற வல்லவராய் இருந்தாரா? உன் வியாதியை சுகமாக்க வல்லவராய் இருந்தாரா? அவன் சொன்ன ஒரே வார்த்தை, எஸ், ஆமா, எனக்கு போதுமானவராய் இருந்தார். இன்றைக்கு அந்த தேவன் உங்க குடும்பத்துக்கு போதுமானவர், உங்க சூழ்நிலைக்கு போதுமானவர், உங்கள் வருமானத்துக்கு போதுமானவர், வீட்டை கட்டுவதற்கு போதுமானவர், பிள்ளையை கரை சேர்க்க, திருமணம் முடித்து வைக்க போதுமானவராய் இருக்கிறார். உங்க பாக்கெட்ல ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கையில எல்லாம் ஆம் என்றே இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உனக்கு போதுமானவராய் இருந்தாரா? உன்னை காப்பாற்ற வல்லவராய் இருந்தாரா? இருந்தார், இனிமேலும் இருப்பார். இதுவரை உம்மை நம்பினேன், இனிமேல நம்புவேன். யோபுவின் நம்பிக்கை அதுதான். ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கே அவ்வளவு நம்பிக்கை இருந்தால், என்றென்றைக்கு நம்மளோடு இருக்கிற பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை வரணும், எவ்வளவு பெரிய நம்பிக்கை வரணும். அப்ப இன்றைக்கு அதனால தான் ஆண்டவர் நம்மிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு லைஃப் உள்ள, ஒரு வாழ்க்கை உள்ள, தரமுள்ள, அவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளை எதிர்பார்க்கிறார். தானியேலுக்கு விரோதமாக எவ்வளவு எழும்பினாலும் அவன் ஒரு ராஜ்யத்தை பார்த்த ஆள் இல்லைங்க. நேபுகாத் நேச்சர் காலத்தில் இருக்கான், கோரேசின் காலத்தில் இருக்கிறான், பெல்தசார் காலத்தில் இருக்கிறான். எத்தனையோ ராஜ்யங்கள், ராஜாக்கள் மாறினாலும் தானியேலின் தேவன் இவருக்கு மாறாதவராக இருந்தார். அந்த அளவுக்கு அவனுடைய ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். இன்றைக்கு அந்த தேவன் உங்களை அவருக்கு தாசனாய் மாற்றப் போகிறார், உங்களை மாற்றப் போகிறார். கொஞ்ச நேரம் அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்ல போகிறோம். தேங்க்யூ லார்ட். இஸ்ரவேலே, பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே, பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும்
ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தாய் மறந்தாளும் நான் மறவேனே, மகனே மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ரெண்டு கரங்கள் அப்படியே உயர்த்தி அண்ணாந்து பார்த்து தேவாதிதோ இவனை நோக்கி பார்த்து, நீ என்னுடைய தாசன். ஆண்டவர் மோசேயை உயிரோடு இருக்கும்போது மட்டும் சொல்லலைங்க, மரித்த பின்பும் கூட யோசுவாவிட்ட சொன்னாரு, என் தாசனாகிய மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன்ப்பா, உன்னோட இருப்பேன். அவன் செங்கடலை கடக்கும் போது பதறின போது அவனை கோலை உயர்த்தி பிரிக்க வைத்த தேவன், இன்றைக்கு நான் உன்னோடு இருப்பேன். பாரவோன் விரோதமாய் எழும்பி அவனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னபோது அவன் வீட்டிலே அரண்மனையிலே நான் அவனை உருவாக்கி வளர்த்து பாதுகாத்து வந்த தேவன், இன்றைக்கு யோசுவா கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன் என்றவர் அதே தேவன் இந்த காலை வேளையிலே விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு நீ என் தேவன், நான் உம்முடைய தாசனாய் இருக்கட்டும் என்று யாரெல்லாம் இப்பொழுது கரங்களை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அத்தனை பேர் மேலும் இப்பொழுது ஒரு தேவ மகிமை இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, தேவ பிரசன்னம் இறங்குவதாக. குடும்பங்களில் காணப்படுகிற எதிர்ப்புகள், குழப்பங்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள், போராட்டங்கள், பண நெருக்கடிகள், வேலை செய்கிற இடத்துல வருகிற ஆண்டவரே காரியங்கள், மனநோவுகள், விரோதமாய் எழும்பின மனிதர்கள், பலவிதமான காரியங்கள் சிக்கி ஆண்டவரே குடும்பத்தை சமாளிக்க முடியாமல் வரவுக்கு மேல் செலவு அதிகமாகிறதே என்று தடுமாறுகிற நிலையிலே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தகப்பனாக, அவர்கள் உமக்கு தாசராயிருந்து என் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. தேவ மகிமை இறங்குவதாக. சொல்லுங்க, இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். ராஜாவின் கேள்விக்கு ஏஸ், அவர் எனக்கு போதுமானவராயிருந்தார், நல்லவராயிருந்தார், சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என்று நற்சான்று கொடுத்தது போல எங்கள் காரியங்களிலும், எங்கள் குடும்பத்திலும், எங்கள் வேதனையிலும் நாங்கள் தேவனுக்கு தாசர்களாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் கனமனவும் ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். தேவனுடைய ஒத்தாசையின் கரம் கூட இருந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்தட்டும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.